எல்லாரும் ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. எல்லாரோட மனசு ஸ்பாயில் ஆயிடுச்சு. சந்தோஷம் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ இவங்க மனசு சந்தோஷம் அடையலனா அஹானா மேல கோவப்படுவாங்க. ஏற்கனவே அவ வேற டென்ஷன்ல இருக்கா. இப்போ நான் என்ன செய்யறது? என்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், எல்லாமே சரியாயிடும். நாம எல்லாரும் அமைதியா உட்காந்து யோசிச்சாலே பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அதோட பாருங்க, இங்க சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு. எல்லாரும் வேற பசியோட இருப்பீங்க. அதோட பாட்டி நீங்க வேற சாப்பிடல, அப்புறம் உங்க பிபி ஷூட் அப் ஆயிடும். நான் இப்ப சாப்பாடு பரிமாறேன். அப்புறம் ஆனா நீ வேற காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நான் உனக்கு உடனே சலாட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, மறுபடியும் என்ன அம்மானு கூப்பிடாதடி. நான் உனக்கு அம்மா கிடையாது. கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. நீ எப்பவுமே இப்படித்தானா இல்ல இப்பதான் இந்த மாதிரி நடிக்கிறியா? அவ இந்த வீட்டு பொண்ணு. அவ என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடுச்சு. நாங்க எல்லாரும் டென்ஷன்ல இருக்கோம். ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ சரியான கல் நெஞ்சக்காரடி. பொய் சொல்றதையே பொழப்பா வச்சிருக்கல நீ. அம்மா, நான் உனக்கு அம்மா கிடையாதுன்னு சொன்னேன். மறுபடியும் என்ன அந்த மாதிரி கூப்பிடாத. நீ நிறைய வேலை பண்ணிட்ட. ஏகப்பட்ட பொய்களை சொல்லி எங்க எல்லாரையுமே ஏமாத்தி சாகடிச்சிட்ட. நீ இன்னும் ஏதாவது பண்றதுக்கு பாக்கி இருக்கா? என் பொண்ணோட வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டியே. என்ன பழி வாங்கிட்டல்ல? நான் உங்களை ஆமா, நீதான். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு லக்ஷ்மி. ஆனாலும் எல்லாத்தையும் மறைச்சிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? எங்களுக்கு இவ்ளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கியே. இந்த வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்க. அதுக்கான நன்றி கடன் கொஞ்சமாவது இருக்கணும். குஜ்ரால் ஃபேமிலி, அவங்களுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீ என்ன நினைக்கிற? அவங்க வெளியே போயிட்டு மௌனமா இருப்பாங்களா? நீ இதெல்லாம் எப்படி யோசிச்ச? இவ்ளோ பெரிய உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அஹானாவை ஏத்துப்பாங்களா? அஹானா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டோன்னு நீ எதுக்காக சப்போர்ட் பண்ண? எந்த உரிமையில பண்ண? மாம், மாம், நோ மாம். அது என்னுடைய டிசிஷன். லக்ஷ்மி அண்ணி எதுவுமே சொல்லல. அவங்க கௌதம் கிட்ட நீ உண்மையை சொல்லிடுன்னு தான் சொன்னாங்க. வேற எதுவும் பண்ணல. கௌதம் கிட்ட ஹானஸ்டா இருன்னு தான் சொன்னாங்க. கௌதம் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிருக்கணும். இன்ஃபேக்ட் என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியே அவர் சொல்லிருக்கணும். ஆனா அவர் தான் சொல்லல. லக்ஷ்மி அண்ணி இததான் சொன்னாங்களே தவிர வேற எதுவும் அவங்க சொல்லவே இல்ல. நான் என் பிரெக்னன்சிய பத்தி கௌதம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அததான் அவங்க அம்மா கேட்டுட்டாங்க. லக்ஷ்மி அண்ணி மேல தப்பே கிடையாது. அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். இங்க யாரு தப்பு பண்ணாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ சின்ன பொண்ணு, அதனால அமைதியா இரு. உன் லிமிட்ல இருக்க கத்துக்கன்னு சொல்றேன். ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்டதா, அதுக்காக நான் உன்கிட்ட பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். ஆனா இப்ப இதோ இவ்வளவு கவனிக்கணும். உனக்கு கோர்ட்ல டிவோர்ஸ்க்காக எக்ஸ்டென்ஷனும் டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வீட்டோட மருமக, என் மகனோட மனைவி, இவங்களோட அண்ணிங்கிற அந்தஸ்தை உனக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லு. அந்த உரிமையை நீ என்னைக்கோ எப்பவோ இழந்துட்ட. பல முறை கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாரம் தான். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உரிமையை நீ என்னைக்கோ இழந்துட்ட லக்ஷ்மி, அவ்வளவுதான். நீ இருக்கியே, நீ சரியான துரதிர்ஷ்டம் பிடிச்சவ. வேற வழி இல்லாம தான் உன்னை இந்த வீட்டுல இருக்க அனுமதிச்சிருக்கோம். ஆனா உனக்கெல்லாம் தன்மானங்கிற ஒண்ணு இருக்கா இல்லையானே தெரியல. சூடு சொரண எதுவுமே உனக்கு இல்ல. திரும்ப திரும்ப ஒரே தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. தேவையில்லாம இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன்னு எங்க எல்லாரையும் அவமானப்படுத்துற. இந்த மாதிரி பண்ண பெரிய மகான் ஆயிடுவியா? எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. இந்த லக்ஷ்மி நமக்காக நிறைய தியாகம் பண்றால. இந்த குடும்பத்தோட கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சதுக்காக எல்லாரும் கை தட்டுங்க. ஜோரா தட்டுங்க. நம்ம எல்லாரோட மான மரியாதைய வாங்கிட்டு இவ எல்லாரும் முன்னாடியே மகான் மாதிரி வேஷம் கட்டுறா. அந்த கௌதமோட அம்மா என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க. எல்லாரும் எங்க முகத்து மேல காரி துப்புற மாதிரி பண்ணிட்டேடி. எங்க கிட்ட இன்னும் உயிர் மட்டும் தான் இருக்கு. அதை விட எடுத்துக்கோ. மாம், ரிஷி நீ அமைதியா இரு. என்ன மாம், ஐ அம் ரியலி சாரி. ஆனா ஐ திங்க் லக்ஷ்மி பண்ண காரியம் இருக்கு, அதுதான் சரி.
பல்விந்தர், என்னப்பா என்னாச்சு? மகன் இல்ல உங்க மாப்பிள்ள பேசுறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க ஆண்டி, லக்ஷ்மி இன்னைக்கு எனக்கு சொந்தமாயிருப்பா. மறுபடியும் அந்த ரிஷி பையன் வந்து தடுத்துட்டான். அவன் மட்டும் தடுக்கலன்னா லக்ஷ்மி இன்னைக்கு நான் தூக்கியிருப்பேன். நல்லா இருந்திருக்குமே, உன்னை அவன் கொலை பண்ணிருக்கணும். என்ன சொன்னீங்க? என்ன? இல்ல தப்பா சொல்லிட்டேன். நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, அவன் வந்து உன்னை கொலை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா? அவனை நான் கொலை பண்ண போறேன். நான் விட போறதில்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அவன் என்ன விட மாட்டானா? இங்க பாருங்க, கண்டிப்பா அவனை நான் விட போறதில்ல. இப்போ ஒரு பெரிய விளையாட்டு நடக்க போகுது. நீங்களும் பாருங்க. அந்த லக்ஷ்மிக்கு கூப்பிட்டு புரிய வச்சிருங்க. நான் சொல்றத கேட்டு அவ என் கூட வரணும். இல்லனா அங்க ரத்த ஆறுதான் ஓடும். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொன்னதை செய்வேன். ஏய் நீ என்ன டாக்கிங் பண்ற பல்விந்தர்? நான் என்னத்த புரிய வைக்க? என் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் கோடி கணக்குல விளையாடிட்டு இருந்திருப்பேன். என்ன யாரு மதிக்கிறாங்க? லக்ஷ்மியும் இல்ல, ஓப்ராய் ஃபேமிலியும் இல்ல. அப்ப என் கூட வந்து சேர வேண்டியதானே? அப்ப நான் ஒண்ணு பண்ற நேரம் உன் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட உட்காந்து பேசுறேன். அதுக்கப்புறம் நாங்க போறேன். இல்ல பலு, அது என்னன்னா நான் சொல்ல வந்தது we will not hear. முதல்ல தமிழ்ல பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம இங்கிலீஷ்ல பேசி என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறீங்க? நான் ஏற்கனவே உங்க வீட்டு மாப்பிள்ள. அத நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு இங்கிலீஷ் வராதுல்ல? இல்ல அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வீட்ல யாரும் இல்ல, அதனால நீ வராத, சரியா? ஓகே பை, see you, டாடா. நாய், பேய், குதிரை, பன்னி, குரங்கு, உலகத்துல இருக்கிற அத்தனை அனிமலும் நீதான்டா. அட கடவுளே, இந்த பல்வேந்தர் என்னை விட மாட்டேங்கிறானே. கடவுளே, லக்ஷ்மி பல்வேந்தர் கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பா? லக்ஷ்மி தப்பிச்சிட்டா, அந்த ரிஷி தப்பிக்க மாட்டான். அவனோட மார்க்கிஷ் தோஷமே நான் தான். அந்த லக்ஷ்மி மட்டும் எனக்கு சொந்தமாக அந்த ரிஷி மேலதான் போவான். நம்ம ஃபேமிலியோட கேரக்டர், நம்ம ஃபேமிலியை இவ ஒன்னும் கேலி கூத்தா ஆக்கல. இன்ஃபேக்ட் எல்லாத்துல இருந்து இவதான் காப்பாத்திருக்கு. இல்லனா எதுக்காக இவ்வளவு கேட்கணும்? நம்ம கண்ட மாதிரி பேசுறோம், எல்லாத்தையும் கேட்டுக்கிறா, அப்படியே மௌனமா இருக்கா. நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்கோம். ஒருவேளை அவன் நினைச்சிருந்தானா வெறும் ஒரு செகண்ட்ல எல்லா உண்மையையும் எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சிருக்க முடியும். ஆனா இல்லையே, இவ ஏன் இப்படி பண்ணான்னு தெரியுமா? அத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஃபேமிலியோட கௌரவம் கெடக்கூடாது, அதை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கா. அதோட அஹானாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அதோட அஹானா ரொம்ப பெரிய டென்ஷன்ல இருந்திருக்கா. ஆனா அவ கூட யாருமே துணையா இல்ல, லக்ஷ்மி மட்டும் தான் இருந்திருக்கா. ஆனா அண்ணா அது ஒரு நிமிஷம் சோனியா, நான் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கல. ஒரு நிமிஷம். அத இப்ப நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை லக்ஷ்மி இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருந்தானா அவ ஈஸியா எல்லாருக்கும் முன்னாடி இந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்க முடியும். அவ எதுக்காக பயப்படணும்? ஆனா அவ அப்படி பண்ணல. ஆனா நாம என்ன பண்ணோம்? அவ கேரக்டரை கேவலப்படுத்தணும். நாம எல்லாருமே எந்த லெவல இது வரைக்கும் நான் இந்த வீட்டுல பார்த்தது இல்லையோ அதை விட மோசமான லெவல்ல நம்ம கண்டபடி பேசியிருக்கோம். அவ அதுக்கு ரியாக்ட் பண்ணலையே. ஆனா என்னோட சிஸ்டர், இந்த வீட்டு பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு கூட இல்லையா? நான் ஏதாவது தப்பா சொல்றேன்? ஆமா, இட்ஸ் a fact. எனக்கு நீங்களே புரியவே. நாம இத்தனை பேர்ல யாருமே ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நாம அஹானாவை இந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா அப்ப அவ எதுக்காக லக்ஷ்மியை மட்டும் தேடி போயிருக்கணும்? யாராவது எனக்கு இதை புரிய வைங்க. அவ இந்த விஷயத்தை நம்ம கிட்ட ஏன் சொல்லல? எதுக்காக லக்ஷ்மி கிட்ட போனா? அதோட என்னால கேரண்டியா சொல்ல முடியும், உங்ககிட்ட இதுக்கான பதில் இருக்காது. அவகிட்ட ஏன் போனான்னு சொல்றேன். ஏன்னா அஹானாவுக்கு லக்ஷ்மி கிட்ட இருந்து கிடைச்ச அன்பும் பாசமும் நம்ம கிட்ட கிடைக்கல. லக்ஷ்மி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா சேஃபா இருக்க முடியும் அவ நினைச்சிருக்கா. அப்படியெல்லாம் இல்ல ரிஷி. இவன் நல்லவளா நடிச்சு நம்ம எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிறா. என் பொண்ணை இவன் மேனிபுலேட் பண்ணிருக்கா. இவ ஒரு சுயநலவாதி. இந்த வீடு, இந்த பணம், இந்த வீட்ல இருக்கிறதுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. உனக்கு தெரியுமா? இவ அஹானாவை தான் வசப்படுத்துறதுக்காக அவளுக்கு இவ கண்டதையும் ஊட்டி வேற விட்டுருப்பா. என்ன அத்தை உளறீங்க? ஆமா ரிஷி,
இவ என்ன வேணாலும் பண்ணலாம். நான் தான் சொல்றேனே, இவ சுயநலத்துக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த வீடு, இந்த பணம், இந்த வீட்ல இருக்கிறதுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா என்னோட பொண்ணு இவ யார சார்ந்துமே இருந்ததில்ல. ஆனா திடீர்னு இவ லக்ஷ்மிய ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. யாருக்கு என்ன தெரியும், இவ அஹானாவோட அக்கௌண்ட கூட காலி பண்ணிருக்கலாம். நம்பிக்கைய ஜெயிக்கணும் இல்லையா? அத்தை, நம்பிக்கை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது வேலை கொடுத்து வாங்குற பொருள் இல்ல. நம்பிக்கையை ஏர்ன் பண்ணணும். நம்பிக்கையை எப்பவும் மனசார மட்டும்தான் அடைய முடியும். அத்தை, அஹானா இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா. சரி, நான் உங்க எல்லார்கிட்டயும் கேட்கிறேன், எனக்கு நீங்களே ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க எல்லாரும் அஹானா கூட எவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க நீங்களே என்கிட்ட சொல்லுங்க. சரி, நான் மத்தவங்களை பத்தி எல்லாம் விட்டுறேன். இப்ப என்ன பத்தியே நான் சொல்றேன். நான் அஹானா கிட்ட 2 நிமிஷம் சேர்ந்த மாதிரி உட்கார்ந்தது இல்ல. எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு கேட்டது கூட இல்ல. உனக்கு பிரச்சனையா, நீ ஓகே தானே, இந்த மாதிரி பேசுனதே இல்ல. எனக்கு ஞாபகமே இல்ல. ஆயிடுச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? சோனியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது. என்ன யாரும் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன யாருமே அவளுக்காக நேரம் ஒதுக்குனதே இல்ல. இந்த வீட்ல நாம மொத்த ஃபேமிலியும் இருக்கோம். ஆனா அவளுடைய சொந்தங்கள்னு நாம இவ்வளவு பேருக்கு இருந்தோம். ஆனா இந்த வீட்ல தனிமையை உணர்ந்திருக்கா. நான் சொல்றது கரெக்டா? இந்த கேள்விக்கான பதில் அஹானாவோட கண்ணிலேயே தெரியுது. She was alone at that. யாரு கூட நின்னதே இல்ல, எப்பவும் இல்ல. அவ கூட யாராவது நின்னு இருக்காங்கன்னா அது வெறும் லக்ஷ்மி மட்டும்தான். லக்ஷ்மி கேட்டு இருக்கா, சப்போர்ட் பண்ணிருக்கா, அவ கூடவே இருந்திருக்கா. ஆனா நாம யாரும் எதுவும் பண்ணல. சரி, இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இதே அஹானா லக்ஷ்மி கிட்ட போகாம இருந்து ஒருவேளை உங்க கிட்ட வந்திருந்தா நீங்க அப்ப என்ன சொல்லிருப்பீங்க? உங்ககிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? குழந்தைய வச்சுக்கிட்டுமான்னு கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அஹானாவா அந்த குழந்தைய வச்சுக்க விட்டுருப்பீங்களா? இப்ப பதில் உங்களோட கண்ணிலே தெரியுதா? அண்ட் இதோட நானும் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். அஹானா உண்மையிலே பெரிய தப்பு தான் பண்ணிருக்கா. ஆமா, தப்பு பண்ணிருக்கா. அண்ட் இந்த விஷயம் அஹானாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா லக்ஷ்மி அஹானா பண்ண அந்த தப்பு மலை மாதிரி பெருசா வளர்க்கல, அந்த வேடிக்கை பொருளா மாத்தல. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த வீட்ல லக்ஷ்மி ஏதாவது சின்னதா தப்பு பண்ணாலும் அதை பெருசா மாத்திட்டு இருந்தோம். யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்ல. ஆனா லக்ஷ்மி இன்னைக்கு அஹானாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா, அவளுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கா, அவ கூட நின்னு இருக்கா. அண்ட் லக்ஷ்மி இப்பவும் இந்த ஃபேமிலில ஒருத்தியா இருக்கா. அபிஷியலி இன்னும் டிவோர்ஸ் ஆகல. அண்ட் அது ஆகாத வரைக்கும் அவ இந்த வீட்டோட மருமகளா இருப்பா. லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் குடும்பமா பாக்குறா, நம்ம எல்லாரையும் மனசார நேசிக்கிறா. ஆனா நாம எல்லாருக்கும் என்ன பண்ணோம்? நாம எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மியை வெறுத்து இருக்கோம். அவ நம்மள குடும்பமா நினைக்கிறான். ஆனா நாம என்ன செஞ்சோம்? அவளை ஏத்துக்கிறது கூட இருக்கட்டும், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 3வது மனுஷியை விட ரொம்ப கேவலமா நடத்தணும். எஸ் ஆர் நோ? நான் கேட்ட அத்தனை கேள்விக்குமான பதில் லக்ஷ்மியோட கண்ணிலேயே கிடைச்சிடும். பரவாயில்லையே, வர வர நீ ரொம்ப புத்திசாலியா மாறிட்டு வர ரிஷி. எல்லாரோட கண்களையும் படிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா ரிஷி? தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்றவனும் தப்பானவனா தான் இருப்பான், தெரியும்ல? இதோ இவ இந்த அஹானா தப்பு. லக்ஷ்மி அஹானாவுக்கு சப்போர்ட் பண்ண, அதனால அவ்வளவு தப்பு. அப்புறம் இப்ப நீ இந்த லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீ சரியானவனா தப்பானவன்? அண்ட் நீயும் நல்லா யோசி ரிஷி. லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு டைம் கொடுக்க முடியல. இல்லனா அஹானா எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவா, பேசுவா. ஆனா இப்போ இந்த லக்ஷ்மி தான் என்னோட பொண்ணை மாத்திட்டா.
சரி லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் குடும்பமா பாக்குறாள்ல, அவளுக்கு அன்பு இருந்திருந்தா அவ நேரா என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாமே. நான் அஹானாவோட அம்மா, என்கிட்ட சொல்லிருக்கலாம். என் பொண்ணுக்கு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனா லக்ஷ்மி என்கிட்ட எதுவுமே சொல்லல. இல்லையா லக்ஷ்மி? ஆஹாஹா பிரமாதம். எல்லாரும் சுத்தி வளைச்சு கடைசியில லக்ஷ்மி கிட்ட வந்து நிக்கிறீங்க. இவ உங்ககிட்ட சொல்லல, இவ உங்ககிட்ட சொல்லலன்னு இவளை பார்த்து நீங்க கேள்வி கேக்குறீங்க. அகானாவ கேட்க வேண்டியதுதானே, எதுக்காக இந்த தப்ப செஞ்சேன்னு கேளுங்க. இந்த குழந்தை யாருதுன்னு கேளுங்க. காரணமே இல்லாம அடுத்தவங்களை குறை சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம வீட்ல இருக்கிற சொந்தம் தப்பு செய்யும் போது அதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா, இந்த லக்ஷ்மி அம்மாவையும் அழ வச்சுட்டாளே. அம்மா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க யார் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த லக்ஷ்மி நாம நம்புற மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும்ல. தேவையில்லாம ஏன் இவ்வளவு மகானாக்குறீங்க? ரிஷியும் இப்படிதான் சொல்றான். நாம எல்லாம் ஒரே குடும்பம், நமக்குள்ள ஏன் இவளுக்காக சண்டை போட்டுக்கணும்னு சொல்லுங்க. நாமெல்லாம் அஹானாவை பத்தி கவலைப்படலன்னு உண்மையாவே உங்களுக்கு தோணுதா? நாமெல்லாம் அவளுக்காக தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். லக்ஷ்மிக்காக பறிஞ்சு பேசுறதை விட்டுட்டு அஹானா விஷயத்துல என்ன முடிவெடுக்கலாம்னு யோசிங்க. அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? பெரிய தப்பு பண்ணதை மறைச்சதோட அவ என்கேஜ்மெண்ட் வர நின்னு போயிருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் ஆன பிறகு யார் இவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க? You're right, Mommy. You're absolutely right. But I'm sorry, Mommy. இது எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தான் காரணம் நாம ஏன் சொல்றோம்? அவங்க என்ன பண்ணாங்க? ஆனா ஏன் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணான்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு எதிரா போய், மாம்க்கு எதிரா போய், எல்லாருக்கும் எதிரா போய். And Rishi bro is right. அடுத்தவங்களை குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுவே நம்ம கிட்ட ஏதாவது குறை இருந்துட்டா நானும் இதைத்தானே பண்ணேன். ஈஸியா இருந்ததுதான் பண்ணேன். இவங்க மேல குற்றத்தை சுமத்தன. பிளேம்ஸ் 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 என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி இவங்களை நான் திட்டினேன். ஆனா இவங்க ஜஸ்ட் என்ன தம்பின்னு தான் கூப்பிட்டாங்க. பிரதர்னு கூப்பிட்டாங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நாம எல்லாரும் இவங்களை அவமானப்படுத்தும் போது கூட இவங்க நமக்கு அன்பதான் காட்டினாங்க. நாம இவங்களை மூணாவது மனுஷியா பார்த்தோம். இவங்க நம்மள எப்பவுமே நம்மள அவங்க ஃபேமிலியா பார்த்தாங்க. ஹானஸ்ட்லி அப்ப ரொம்ப வலிச்சது. நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிச்சது. இதோ இங்க வலிச்சது. ஆனா என்ன சொல்றது, என் மூளை மனச ஜெயிச்சிருச்சு. ஆனா ஆனாக்காக இவங்க பண்ண காரியம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை திட்டினோம். ரிஷி ப்ரோஸ் ரைட், யாரும் இவ்வளவு எல்லாம் கேட்டுக்கவே மாட்டாங்க. ஆனா நான் எப்படி மாறினேன் மாமா? அண்ணி, நான் சின்ன பையன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல நிரூபிச்சிட்டீங்கல்ல. பாட்டி, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அண்ணி கிட்ட அம்மாவோட சாயல் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏதோ இவங்க தான் என்னோட மதர் ஃபிகர். சாரி, ரியலி சாரி லக்ஷ்மி அண்ணி. I'm sorry. ஆயுஷ், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ இந்த மாதிரி பண்றதுனால நிஜம் பொய்யாயிடாது, பொய் நிஜமாயிடாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ என்ன சொன்னாலும் பொய் தான், நிஜம் நிஜம்தான். ஆனா மாமி, ஆயுஷ் போதும். எமோஷனல் நாடகம் வேண்டாம். என்ன மதர்லி ஃபிகர்? அந்த மாதிரி இவ இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்காது. இது இவளோட பழக்கம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிப்பா. இத பாரு ரிஷி, நீ இந்த பொண்ணை ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்க இல்லையா? சரி, இப்ப நீயே சொல்லு, இந்த வீட்டுக்கு நான் யாரு, பெரியவளா இல்லையா? சொல்லுடா. ஒருவேளை இந்த வீட்டு தலைவி நான் தான்னா இவ ஏன் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லல? சரி, என்ன விட்டு தள்ளு.
அப்பா அப்பான்னு பாசத்தோட கூப்பிடுறாளே இவர்கிட்ட ஏன் சொல்லலையா? சரி இவரையும் விடு. இதோ அம்மா இருக்காங்க. என்னைக்குமே லக்ஷ்மியை பத்தி தப்பா பேசுனது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இவங்க கிட்ட இருந்து ஏன் மறைச்சா? நான் எப்பவுமே கோவப்படுவேன், டென்ஷன் ஆவேன், என்கிட்ட சொல்லலன்னு சொல்லுவேன். ஆமா, எனக்கு கோவம் வரும் தான். ஆனா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். ஆனா இவ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டான். நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா இப்ப இவ மகான் மாதிரி வேஷம் போட முடியாதுல்ல. இவளுக்கு இந்த வீட்டுல தியாகி ஆகணும். ஒரு பொம்மலாட்டம் மாதிரி அஹானா வாழ்க்கையில விளையாடிட்டா. இந்த விஷயத்த நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆனா சொல்லல. சொன்ன மகான் ஆக முடியாதுல்ல, அதுக்குதான். அஹானா தப்பு பண்ணிருக்கா, அதை நானும் ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணவளை விட அதுக்கு துணை போன இவதான் பெரிய துரோகி. வாய மூடு. இப்ப நான் சொல்ல போறதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லக்ஷ்மியால நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது விரிசல் விழுந்துச்சுன்னா அண்ட் அஹானாவோட லைஃப்ல ஏதாவது பாதிப்பு ஆகும்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் இவளை சும்மா விட மாட்டேன். அனிமா